நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ சொல்கிற 10 கட்டளை, இதெல்லாம் நான் சிறு வயதிலிருந்து எல்லாவற்றையும் நான் கடைப்பிடிக்கிறேனே, எனக்கு தெரியும் இதெல்லாம். இப்படி தெரிந்த ஒரு மனிதனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு. பாருங்க, நித்திய ஜீவனை எப்படி சுதந்திரிக்கணும்னு கேட்டால், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லும்போது அவன் துக்கமுகமாய் கடந்து போய்விட்டான். நினச்சிங்களா? இன்னைக்கு ஐஸ்வர்யானை குறித்து வேதம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? ஐஸ்வர்யான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதான். இப்போ என்னன்னா, தேவ பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன்ற ஒரு காரியத்தில் வரணும். அதுக்கு நான் ஆண்டவர் பணக்காரன் ஆகக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லியிருந்தா ஆபிரகாமை அவ்வளோ ஆஸ்திகளை கொடுத்துருக்க மாட்டார். பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மனிதனுக்கு ஆசைன்னா, அப்போ ஏன் அந்த மனுஷன் அப்படி ஆசித்தார்? இவைகளை காட்டிலும் நான் உண்மை நேசிக்கிறேன்